ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான சோள தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். இது கூட அதே கப்பில் 1 கப்பு பச்சரிசி, அப்புறமா அதே கப்பில் அரை கப்பு உளுந்து, இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4-5 டைம் நல்லா இதை அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு 4-5 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறமா நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் எடுத்துகிட்டு இருந்த அரிசியை 2 டைமாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பேட்சையும் இந்த மாதிரி அரைச்சி இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் மாவு அரைக்கும் போதே அதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூனில் கலக்காமல் இந்த மாதிரி கையாலேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா இதை கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு 8-10 மணி நேரத்துக்கு இதை புளிக்க விடலாம். இப்போ ஒரு 10 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்துட்டு இருக்குது. இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா இதை கலந்து எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அந்த தண்ணியை இப்போ நான் இதில் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை நான் கலந்து எடுக்கிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு இருக்கணும். இப்போ சூடான தோசைக்கல்ல 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாவே இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சோள தோசை ரொம்ப சூப்பராகவே நமக்கு வந்துட்டுருக்குது. அவ்வளவுதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.